1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன்னு சொல்ல நினைக்கிறேன். 1 மணி நேரம் 10 நாளுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அங்கோடு உபசரித்து வரவேற்பை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய ஆசையோடு ஏறத்தாழ தெருவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதற்கு முன்பாக முதலமைச்சர் அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது. நடைபெறுகின்ற சட்டமன்றத்துடைய தொகுதிகளில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது உங்களை நம்பி என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக என்னை தரப்படுத்தி சட்டமன்றத்தில் அனுப்பியிருக்கின்ற முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கின்றார். நல்ல உள்ளத்தோடு உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக் கொள்வது, நம்முடைய தலைவர்களுக்கு பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். வாழ்த்து சொல்லை நான் அன்போடு ஏற்றுக்கொண்டு வெற்றி என்பது சாதாரண வெற்றியாக இல்லாமல் அதிக வாக்கு வித்தியாசத்தை பெற்று தலைவருடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வழியிலும் வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் கோரிக்கைகளை சொன்னால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். கோரிக்கைகளை சொன்னால் நானே இங்கே வருகிறது நீங்கள் எப்போது அழைத்தாலும் சரி, அதை நீங்கள் அழைக்காதற்காலும் நானே உங்களிடத்தில் கேட்டு ஏதாவது ஒரு நாள் அவர்களோட வகு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து கோரிக்கை வெற்றி பெற்ற பிறகுதான் சொல்ல வேண்டும் என்பதல்ல, இப்பொழுதே சொன்னாலும் கூட அதையுமே கவனத்தில் எடுத்துக் கொண்டு நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேசும்போது சொன்னாங்க மைனாரிட்டி சமூகம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மைனாரிட்டி மெஜாரிட்டி என்பதை அனைவருக்குமான ஒரு அரசாக குறிப்பாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு பாதுகாப்பான அரசாக நம்முடைய முதலமைச்சர்கள் நாடு மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கோவை தெற்கை பொறுத்தவரை, குறிப்பாக நம்முடைய பகுதிகளை பொறுத்தவரை இன்னும் சிறப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ 8700 கோடி ரூபாய் அளவிற்கான குடிநீர் திட்ட பணிகள், பாதாள சாக்கடை பணிகள், ஆசாலை அமைக்கக்கூடிய பணிகள் என பல்வேறு பணிகளுக்கு முதலமைச்சர்கள் நிதிகளை தந்து அந்த பணிகளை நாம் செய்திருக்கின்றோம். புதிதாக கோவைக்கு வரவில்லை, ஏற்கனவே முதலமைச்சர்கள் அரசுடைய பணிகளை, கட்சியுடைய பணிகளை பார்ப்பதற்கான அனைத்து இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை முழுமையாக தந்திருக்கிறார்கள். எனவே கோரிக்கை என்பது தேர்தலுக்கு என்பதை விட இன்றைய இடத்தில் கோரிக்கைகளால் நிச்சயமாக கேட்டுக் கொள்கிறேன். எனவே வந்திருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் அன்போடு கேட்டுக் கொள்வது, பிரித்து பார்க்க வேண்டாம். உங்களில் ஒருவனாக உரிமையோடு வாக்குகளை கேட்கிறேன். ஆதரவு காரணங்களும் நீங்கள் இந்த ஆதரவிற்கு உரிமையோடு மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு இதெல்லாம் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும், அரசின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகளாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய பணிகளாக இருந்தாலும், வரக்கூடிய ஆண்டுகளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மருத்துவ பிரிவுகளாக இருக்கட்டும், அல்லது திருவிழா காலங்களில் இருக்கக்கூடிய உணவு வழங்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், நீங்கள் செய்தால் உங்களோட நானும் பங்குபெற்று உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் நிச்சயமாக 500 குடும்பங்கள் 501வது சமூகமாக இருந்து நிச்சயமாக உங்களோடு தலைமையில் பயணிக்க என்ற உறுதியை மட்டும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல ஆதரவை தாருங்கள். வெற்றிக்கு உறுதியாக இருங்கள். உங்களில் ஒருவனாக நிச்சயமாக சிறப்பாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லி வரவேற்பை தந்த அனைவருக்கும் நன்றி.